ஆமீன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஆத்துமா சரீரும் என காண யாவையும், ஆத்துமா சரீர என காண யாவையும், அப்பனுன் கையில் ஒப்புவித் நான் அயர்ந்து தூங்குவே. ஐயனே உன் பொன்னடி சரணம், ஐயனே உன் பொன்னடி சரணம். ஆமீன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, யாவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க உதவிச்சிங்க. சப்பா மூல ஜெபம் கேளுங்க. நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நித்திரை பற்றி அல்லது தூக்கத்தை பற்றி சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். நித்திரை பற்றி அநேக வேத வசனங்கள் இருக்கிறது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, தூங்குகிறவர்கள் தரித்திராவார்கள், தூங்குகிற நீ எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். இப்படி அநேக வேத வசனங்கள் தூக்கத்தை பற்றி இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் நாம் அதை தியானிக்கல. கர்த்தர் யாருக்கு நித்திரை கொடுக்கிறார்? தூக்கு இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகவே யாருக்கு ஆண்டவர் நித்திரை கொடுக்கிறார் என்று இந்த நாளில் தியானிக்கலாம். இந்த வசனம் தியானிக்கிறதுக்கு முன்பதாக என்னோட சிறிய சாட்சி, கடந்த மாதங்களில், அதாவது இந்த வருடத்தில் எனக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்த என்னோட சகோதரி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அதை தொடர்ந்து என்னோட தாயும் என்னை மிகவும் நேசித்து அன்பு காட்டின என்னோட தாய், சத்திய வசனத்தில் நடத்தின என்னோட தாயும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஏறக்குறைய 1.5 மாதத்துக்குள்ள 2 மரணங்கள் எங்கள் குடும்பத்தில் சம்பவித்தது. ஆகவே தான் நான் இந்த வசனத்தை எடுக்க வந்த ஒரு சூழ்நிலை. காரணம் என்னவென்றால், பகல் முழுவதும் நான் நன்றாக இருக்குவேன். ஆனால் இரவு தூங்கும் போகும்போது எனக்கு சரியான தூக்கமே வராது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். தூக்கம் வராமல் ரொம்ப என்னோட தாயை நினைத்து, என்னோட சகோதரியை நினைத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆகவே தூக்கத்தை பற்றி வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கலாம் என்று இந்த வேத வசனம் ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். ஆமீன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஞானி சொல்லுகிறத பார்க்குறோம். நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், படுத்து கொள்ளும்போது நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்போது நாம் படுக்கும் போகும்போது நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். காரணம், இன்பமாய் நித்திரை இருக்க வேண்டுமென்றால் நாம் நித்திரைக்குள்ளே போகும்போது பயப்படாதபடிக்கு உலக காரியங்களை நினைத்து வரும் காரியங்களெல்லாம் குறித்து ஒரு பயத்தோடு நாம் நித்திரை செய்யும்போது நம்முடைய நித்திரை கலைந்து போகிறது. ஆகவே நீ நித்திரை செய்யும்போது, நீ நித்திரைக்குள்ளே கடந்து போகும்போது பயப்படாத நித்திரை செய், அப்பொழுது உன்னுடைய நித்திரை இன்பமாக இருக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சங்கீத புஸ்தகம் 127ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம், கடைசி 2 வரிகள். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல ஞானி சொல்லுகிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நித்திரை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய காரியங்களில் பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால், அது நினைத்து கொண்டு நாம் நித்திரைக்குள்ளே கடந்து போகுமானால் நிச்சயமாக நித்திரை வராது. இப்போ ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிரியம் என்று நினைத்து நம் நித்திரைக்குள்ளே கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் நல்ல நித்திரை கொடுக்குவேன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம் நித்திரைக்குள்ளே எப்படி போகணும் என்று மீண்டும் சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம். சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அப்போ நம் நித்திரைக்குள்ளே போகும்போது நம்ம ஒரு சமாதானத்தோடு அந்த நம்ம நித்திரைக்குள்ளே நம்ம போகணுமா. உலக காரியங்களை நினைத்து கொண்டு, வரும் காரியங்களெல்லாம் நினைத்து கொண்டு, அதெல்லாம் நம்ம தேவையில்லாத
எண்ணத்தோடு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அந்த நித்திரைக்குள்ளே போகும்போது நித்திரை வராது. நம்ம நித்திரைக்குள்ளே போகும்போது தூங்கணுன்னா தூங்குறதுக்கு முன்பதாக ஒரு சமாதானத்தோடு போய் நித்திரை செய்யும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நித்திரை கொடுக்கிறார் என்று பார்க்க. அது மாத்திரமல்ல, காலையில் எழும்ப கூட கர்த்தர் உதவி செய்கிறான். கர்த்தாவே, நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம் வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். ஆமீன். அப்போ யாருக்கு நித்திரை வருகிறது என்றால், வேலை செய்கிறவர்களுக்கு நித்திரை இன்பமாக இருக்கும் என்று பார்க்கணும். நம்ம வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருந்துட்டு நம்ம தூங்க போனால் தூக்கம் வராதான். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வேலை செய்கிறவன் அவன் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சரி, அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, அவனுடைய நித்திரை நல்லா இன்பமாக இருக்கும். அப்போ நித்திரை வராதுக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், நாம் வேலை செய்யாமல் எந்த ஒரு காரியங்களை நாம் ஈடுபடுத்தி கொள்ளாமல் அப்படியே இருந்தால், அப்படியே போய் நாம் நித்திரை செய்தால் நமக்கு நித்திரை வராது என்று இந்த இடத்துல சாலமோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில வேளையில் ஆண்டு நமக்கு நித்திரை இல்லாமல் பண்ணுகிற காரியங்களும் உண்டு. அது என்னவென்று நாம் தியானித்தால், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 62வது வசனம் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறத பார்க்கிறோம். நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். அப்போது நல்ல நித்திரை கொடுத்து ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும்படி, அவருடைய நியாய தீர்ப்புகளை தியானிக்கும்படி பாதி ராத்திரியில் நான் எழுந்திருப்பேன். பாதி ராத்திரியில் ஆண்டவர் விழுப்பி கொடுத்து ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும்படி, ஆண்டவருடைய காரியங்களை தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறார் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அப்படி என்றால் யாருக்கு ஆண்டவர் நித்திரை கொடுப்பதில்லை என்று இந்நாள் நாம் தியானித்தோம். பயத்தோடு நாம் நித்திரைக்குள்ளே போகும்போது நமக்கு நித்திரை வராது. எந்த ஒரு வேலையும் செய்யாமல், அந்த நாளில் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் நம்ம தூக்கத்திற்கு போகும்போது நமக்கு தூக்கம் வராது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியங்கள் செய்திருந்தால் நம்ம தூங்கும்போது நமக்கு தூக்கம் வராது என்று பார்க்குறோம். அப்போ நமக்கு தூக்கம் வராதற்கு சில காரியங்கள், காரியங்களை குறித்து என்ன நடக்குமோ, வாழ்க்கையில் என்ன ஆகுமோ என்று எப்பொழுதோ நடக்கிற காரியங்களை குறித்து அதை நினைத்து நாம் போகும்போது நம்மளுடைய தூக்கம் கலைந்து போகிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று ஒரு நம்பிக்கையோடு நம் நித்திரைக்குள்ளே போகும்போது ஆண்டவர் ஒரு சமாதானமான நித்திரை கொடுக்குறார். அதை விட்டுட்டு நம் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் யாராவது அந்த நாளில் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அதை நினைத்து கொண்டு நாம் நித்திரைக்குள்ளே கடந்து போனால் நமக்கு நித்திரை வராது. அல்லது யாராவது நாம் மற்றவர்களை பேசிட்டால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மற்றவர்களை காயப்படுத்துகிற அளவுக்கு நாம் பேசிட்டால் நிச்சயமாக அந்த நாளிலே நமக்கு தூக்கம் வராது, தூக்கம் கலைந்து போகும். இப்படி அநேக காரியங்களை சொல்லிட்டு போகலாம். நமக்கு விரோதமாக யாருனாலும் பேசினாலும் அல்லது நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசினாலும் நாம் தூங்கும் போகும்போது நம்முடைய தூக்கம் வராமல் அது கலைந்து போகிறது என்று பார்க்கிறோம். முக்கியமாக நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நம் கவலைப்படாமல், அது சொல்கிறாரு, நீ படுக்கும்போது பயப்படாத படுப்பேன். அப்போது ஏதோ ஒரு பயத்தோடு நம்ம படுக்க போகும்போது நமக்கு நித்திரை வராது. ஆகவே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு நித்திரை வராது என்று பார்க்குறோம். அப்போது யாருக்கு நித்திரை வரும் என்றால், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு நித்திரை வரும் என்று பார்க்குறோம். அடுத்ததாக, பயப்படாதபடி ஆண்டோடைய காரியத்தில் ஆண்டோடைய பாதத்தில் ஒப்புவித்து நித்திரைக்குள் கடந்து போகும்போது அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல நித்திரை கொடுக்கிறார் என்று பார்க்குறோம். அடுத்ததாக, நல்ல வேலை செய்யணும். நல்ல வேலை செய்து அந்த நாளை கழிக்கும்போது ஆண்டவர் நல்ல ஒரு பிரியமான தூக்கத்தை, பிரியமான நித்திரை கொடுக்கிறார் என்று பார்க்குறோம். சில வேளையில் வேதவசனம் சொல்கிறாரு, நான் தூங்காதபடிக்கு
தாவீது சொல்கிறாரு, என்னுடைய கண்ணிமைகளை பிடித்து வைத்திருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ சில வேளையில் ஆண்டவர் நமக்கு பிரியமானதை நாம் செய்தால் கூட நம்மளுடைய நே நமக்கு சில நேரங்களில் நித்திரை வராது போகிறது. காரணம், ஆண்டவர் வசனத்தை தியானிக்கும்படி தான் ஆண்டவர் நம்முடைய தூக்கத்தை கலைத்து வசனத்தை தியானிக்கிறார். அல்லது மற்றவர்களுக்காக எழும்பி ஜெபிக்கிறதுக்காக, மற்றவர்கள் கஷ்டப்படுவார்கள், ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் அனுபவிப்பார்கள். அதை ஆண்டவரே நமக்கு உணர்த்தி, இவர்களுக்காக நீ எழுந்து ஜெபம் பண்ணு, இவர்களுக்காக நீ என்ன சொல்கிறது, இவர்களுக்காக மன்றாடு என்று ஆண்டவர் அநேக வார்த்தைகளை நமக்கு கொடுத்து, நம்முடைய கண்ணிமைகளை பிடித்து என்ன சொல்கிறது, தூக்கம் வராதபடி ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, செய்கிற காரியங்களும் உண்டு. இது ஆண்டவரே செய்கிற காரியம். அது என்னென்றால், அது நல்ல காரியத்திற்காகத்தான் ஆண்டவர் சில வேளையில் நமக்கு தூக்கம் வராமல் செய்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு பிரியமானது செய்யும்போது அவர் நல்ல நித்திரை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். தூக்கம் வரலே என்று நீங்கள் கஷ்டப்பட்டு புலம்ப தேவையில்லை. ஆண்டவருக்கு பிரியமானது செய்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் தூக்கத்தை கொடுக்கிறார். தூக்கத்தை கொடுத்து தான் பாதி ராத்திரியில் தான் ஆண்டவரை எழும்ப பண்ணுகிறார் என்று பார்க்குறோம். பிரியமான தெய்வ ஜனங்களை, ஒருவேளை நீங்கள் கூட தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறாங்க, அடிமை கூட என்ன இழப்புக்காக என்னோட தாய், என்னோட சகோதரி இழந்தது நிமித்தம் நான் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். சில வேளையில் எதிர்காலம் எப்படி நான் இருக்குமோ, பிள்ளைகளை குறித்து சில காரியங்களுக்கு நினைத்து நான் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். அப்போ இதெல்லாம் நினைக்கும்போது ஆண்டவர் எனக்கு காட்டின ஒரு வேத வசனம் தான், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி அந்த வேத வசனமான்ற அடிமையோடு பேசினா. அப்போ எந்த காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் நேர்ந்தாலும் அது தேவ சித்தம் இல்லாமல் ஒரு காரியமும் நேர்ந்திடாது. அவருடைய தீர்மானத்தின்படி தான் அதாவது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் எல்லா காரியமும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். தேவ ஜனங்களை, நீங்கள் கூட ஒரு வேளை தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புவித்து நீங்கள் தூங்குவதற்கு போவதற்கு முன்பதாக மற்றவர்களிடத்தில் ஏதாவது ஒரு கசப்போ, மற்றவர்களிடம் மன்னிக்கக்கூடாத ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் அது மன்னித்து, ஏசப்பா அவர்களை நான் மன்னிக்கிறேன் அப்படி என்று சொல்லி நீங்கள் மன்னித்து ஒரு சமாதானத்தோடு நீங்கள் நித்திரை போனால் நிச்சயமாக ஆண்டவர் நல்ல நித்திரை கொடுப்பார். மற்றவர்களிடத்தில் நம்மள ஒரு பகையோடு ஒரு சமாதானம் இழந்து வரும் காரியங்களை குறித்து ஒரு பயத்தோடு நம் நித்திரைக்குள்ளே போகுமானால் நிச்சயமாக அந்த நாளில் யாருக்குமே நித்திரை வராது. உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து நீங்கள் தூங்க போங்க. கட்டாயம் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நித்திரை கொடுப்பார். சமாதானத்தோடு நீங்கள் தூங்க போகும்போது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல நித்திரை கொடுத்து உங்கள் நித்திரை இன்பமாக மாற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.